ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. நம்ம வாழ்க்கையில் மாளாத கஷ்டத்தில் இருக்கோம். இது மாற்ற முடியாது இந்த கஷ்டம் அப்படின்னு இருந்தால் கூட யாருமே அதை பற்றி ரொம்ப வேதனைப்பட வேண்டாம். எந்த கஷ்டத்தையும் மாற்றி நம்ம மனசில் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு சாட்சாத் இந்த எம்பெருமான் இருக்கார். அப்படிப்பட்டவர் மகா பெரியவா. அந்த மகா பெரியவாளுடைய ஒரு மிராக்கள், ஒரு அதிசயத்தை தான் நம்ம இந்த பதிவில் உங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னாக்க, அது ஒரு போயிங் விமானம். அந்த விமானத்து ஜன்னல் வழியால் பார்த்தா தென்னை மரங்கள்லாம் குட்டியாக தெரியாதுகள். கடல் நுரையெல்லாம் கிட்ட வர மாதிரி தெரியாது. ஏன்னா உயரத்துலேயும் பார்த்தா அந்த மாதிரி தெரியும் இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கணவனும் மனைவியும் வர. கணவன் பேர் சிவசங்கர், மனைவி பேர் பாகீரதி. ஆனால் பாகீரதி ஒரு ரோஷன் எடுத்து மூஞ்சிக்கலாம் லைட்டாக தடவிக்கிறார். என்ன கணவன் சிவசங்கர் சொல்கிறேன், பெரியவாளை பார்க்கறதுக்கு கூட மேக்கப் போட்டுன்னு வரணுமா அப்படின்னு. இது மேக்கப் இல்லைங்க, நாம் அமெரிக்காவிலேருந்து வரோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த உஷ்ணம் என் முகத்துக்கு தாங்காது, அதுக்கோசரம் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு தான், இந்த கூத்துக்கு தான் இந்தியாவுக்கு வர வேண்டாம், இன்னும் வர வேண்டாம் நான் சொல்கிறதே தெரியுமா உனக்கு? இந்தியாவில் எதுதான் நன்னா இருக்குது? ஒன்றுமே இதில் நன்னா இல்லை. உலகத்திலேயே மோசமான ஒரு ஊர் இடம்னா அது இந்தியா தான் அப்படின்னு. ஏங்க, நம்ம இந்தியாவில் தானே இருந்தோம், 20 வருஷமாக தானே நம்ம அமெரிக்காவில் இருக்கோம். நீங்கள் என்னமோ இந்தியாவில் அப்படியான்னு நீங்கள் டியூஷன் பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்னேன். பின்ன என்ன, அங்கே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா இங்கே வரத்துக்கு 3 மணி நேரம் ஆகுது. ஹோட்டலாவது இருக்குதா இங்கே? அதுவும் கிடையாது. அப்படி இருந்தால் ஏதாவது இந்த பாத்ரூம் போகணும், சுத்தமாக வச்சுக்கணும், அந்த மாதிரியான இடங்களாக இருக்குதா? எல்லா அலுமினியம் எடுத்துன்னு நம்ம வயக்காட்டுக்கு போக வேண்டியதுதான். அந்த நிலையில் தான் நம்ம இந்தியா இருந்துட்டுருக்குது. இந்தியாவில் என்ன தான் நல்லா இருக்குது? ஒன்றுமே நல்லா இல்லை அப்படின்னு புலம்பிட்டே வந்தார். அவருக்கு என்னன்னாக்க, தன் மனைவியோடு இந்தியாவுக்கு வரத்துக்கும் மகாபெரியவாளை சேவிக்கிறதுக்கும், மகாபெரியவான்னு இல்லை, அவருக்கு பக்திங்கிறதே இல்லை. அவர் மனசில் எல்லாமே மனுஷனால் தான் ஆகும், கடவுளால் எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானமாக வச்சுட்டு இருந்தாலும் மனைவிக்கோசரம் துணைக்கி வர வந்துருக்கிற வழிய அவருக்கு எந்த வித பக்தியோ எந்த வித யோஜனையோ இந்தியாவுக்கு வரணுங்கிற எண்ணங்களோ ஆசைகளோ இல்லை. அதனால இந்தியாவை பற்றி எல்லாத்துக்கும் தூட்டிட்டு எப்போ பார்த்தாலும் கேவலமாக தொடர்ந்து பேசிகிட்டே வந்து இவரோட நம்ம வாக்குவாதம் பண்ண சண்டை வருங்கிறதுனால பாகீரதியமாக பொறுமையோடு ஏதோ அந்த மாதிரி சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தா. கீழே இறங்கி வந்ததும் அந்த பேக்கை வைக்கணும் அப்படின்ட்டுக்கோசரம் அந்த கைவண்டி சக்கரம் ஒன்று வச்சா அந்த சக்கரம் உடஞ்சி போய் டொபக்குன்னு அந்த பாக்ஸு உருண்டு விழுந்துடுத்து. அதை எழுத்துன்னு பண்ணவனை பிடிச்சி கற்றுன்னு கத்திவிட்டேன். என்னையா நீயும் வண்டியும் வச்சுருக்கிற அழகும் அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்த, அவன் சும்மா இருப்பானா? ஏதோ வண்டி சக்கரம் உடஞ்சி போச்சுன்னா அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? பார்த்தியா வண்டியோட அழகா, ஒரு கை வண்டிக்கு சக்கரம் கூட ஒழுங்காக வைக்க தெரியல, இதெல்லாம் என்னத்தை கேட்க போதுங்க அப்படின்ற மாதிரி பேசி அவன் சும்மா இருப்பானா? இவன் கோபத்தில் இவர் அசிங்கமாக பொறுக்கி ஒழுங்காக எடுத்து வச்சு சரிப்படுத்தி வச்சுக்க மாட்டேன் உன்னோட வண்டி சக்கரத்தை அப்படின்னு கேட்க போக, யார் பொறுக்கி என்ன பொறுக்கி நாட்சன்னா அவனுக்கு தெரியும் அப்படின்னு அவன் கத்த, இவர் எக்கச்சக்கமாக கத்தி வேத்து விறுவிறுத்து போய் கண்ணெல்லாம் சக்க ஆகிட்டு ஆங்காரத்தோட நின்றுன்றது. அப்புறம் அவன் போயிட்டான். அப்புறம் அவரே அந்த சூட்கேஸை எடுத்துன்னு அவரும் அவடுமா சூட்கேஸை எடுத்துன்னு தூக்க முடியாத ஏறி இறங்கி வந்துன்றதா. எங்கே அவனை போய் இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு கத்துருங்க, அவன் என்ன அங்கே பண்ணுவான்? ஏதோ ஒரு கூலிக்காரன் பாவம் வந்துட்டான், காசு பசுரம் வரான், அவனை போய் இந்த மாதிரி வாய்ப்பார் அவனுக்கு, எவ்வளோ வாய்ப்பார் அவனுக்கு.
அப்படின்னு அவனை பிடிச்சி கத்திண்டே ரோடோட வந்துட்டே இருக்கிட்டு இந்த கத்திண்டே வந்தாலும் கொஞ்சம் போட்டு வந்தாலும் அதை பற்றிலாம் யோசனை பண்ணது ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து, நீங்கள் மயிலாப்பூருக்கா போகணும், 70 ரூபா தான், வாங்க நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு. பேர் என்னப்பா? என் பேர் பால்ராஜ் அப்படின்ட்டு. நெத்தியில் ஒன்றும் டெண்டு இல்லாமல். கிறிஸ்டினா? ஆமாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு ஏறி உட்காந்துக்கிச்சு. அந்த பால்ராஜ் சொன்னான், மகா பெரியவா, பெரிய தெய்வம், அவர் மாதிரி யாருமே கிடையாது. அவரை போய் ஒரு வடை வணங்கிட்டு வந்தாலே நம்மளோட அத்தனை கஷ்டங்களும் நீங்கி போயிடும், எல்லா விதமான அதிசயங்களையும் பண்ணி தருவாரவன் அப்படின்லாம் சொல்லிட்டே அவன். ஏன்பா உனக்கு என்ன அதிசயம் நடந்தது வாழ்க்கையில்? நீயோ கிறிஸ்டியன், நீ வந்து மகாபெரியவாளை புகழிய, அவனை விபூதி வழிச்சு வர அவனை மயக்கினாரண்ணா. ஐயா, விபூதிலாம் வரவழைக்கிறது வந்து சாய்பாபா. இவர் வந்து ஆதிசங்கர பகவத்பாதால் இதெல்லாம் வரவழைக்க மாட்டேன். அவர் ஆசீர்வாதம் பண்ணி ஒரு பழத்தை கொடுத்தாலே போகிறோம், நம்ம கவலை எல்லாமே தீர்ந்து போவோம். நான் இதோட 89 முறை அவரை தரிசனம் பண்ணியிருக்கேன், இது 90வது முறை அப்படின்னு சொன்னேன். ஏன்பா நீ கிறிஸ்டினாக இருந்தது, நீ மகாபெரியவளை வணங்குறிய, உனக்கு இதுவாக இல்லை, கஷ்டமாக இல்லை அப்படின்ட்டு. இது என்னங்க கஷ்டமாக இருக்குது? எந்த நதியாக இருந்தாலும், கடலை எதுவாக இருந்தாலும், ஆறாக இருந்தாலும் எல்லாம் போய் கடலில் தானே கிடக்கணும். அதுபோல் கடவுள்னது ஒன்று தான். நீங்கள் எந்த வழியில் போனால் என்னங்க, எல்லாம் கடவுள் தானே அப்படின்னு அவன் அழகாக பேசினான். அவனே என்னவோ வாய் கொடுத்து ஏதோ சீண்டுட்டே வந்துட்டு வந்தேன் அவர் பாட்டுக்க. சரி, உனக்கு என்ன நல்லது நடந்தது அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒரே பொண்ணுங்கோ ரொம்ப நாளாக வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்தா. இந்த மகாபெரியவாளை வந்து வணங்கின உடனே அடுத்த வாரமே போஸ்ட் ஆஃபீஸில் நல்ல வேலை கிடச்சிச்சு. அப்புறம் நல்லபடி திருமணம் ஆச்சு. என் வாழ்க்கையில் எல்லாமே அவர் தான் அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷத்தோடு புகழ்ந்து சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தான். அப்படி வந்துட்டே இருக்கு. எதில் ஒரு பெரிய லாரி தாறு மாற வேகமாக வந்தது. டக்குன்னு பால்ராஜ் என்ன பண்ணான், அந்த டாக்ஸி டிரைவர் என்ன பண்ணால், அப்படி வளைச்சி இப்படி அப்படி வளைச்சி நிமிஷத்தில் நொடியில் அந்த டாக்ஸி மேலே அந்த லாரி மோதாதபடியாக ஒரு ரோடு ஓரமாக கொண்டு வந்து நிறுத்தின்ட்டான். லாரி போயிடுது. அப்புறம் சொன்னேன், மயிரழியில் நம்ம எல்லாருக்கும் வீட்டு போயிருக்கோம், இப்போ நம்மளை காப்பாற்றினது யாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? சாட்சாத் இந்த ஆதிசங்கர பகவத்பாதால் தான். அவர் நம்ம மேலே வச்சுருக்க கருணையும் அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற பாசமும் தான் நம்மளெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒன்றும் அடிபட்டுக்காமல் உயிர் போகாமல் காப்பாற்றி தெரியுமா சொன்னான். பார்ப்பா, எல்லாத்துக்கும் நீ இந்த மாதிரி சொல்லிகிட்டே வராத. நீ உழைச்சி நெளிச்சு அந்த லாரியில் மோதாத வந்த, அதனால நம்ம உயிர் பழிச்சோம். ஒன்றா நம்புறேன். ஆனால் இந்த மாதிரிலாம் கடவுள் பக்தியை வளர்க்கணும்னு எங்கிட்டெல்லாம் ஆசைப்படாது. எனக்கு அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரி அந்த அளவுக்கு பக்தியெலாம் கிடையாது. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. என் பொண்டாட்டி இப்போ பிடிங்கி எடுத்தா இந்தியாவுக்கு வரணும், அந்த ஆதிசங்கர பகவத்பாதாவில் வணங்கணும், இப்போ புதுசாக வந்திருக்கிறேன் அந்த விஜயேந்திர சுவாமியை வணங்கணும் அப்படின்னு கேட்டா. அதனால இவ்வளோக்கோசரம் நான் வந்தேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவன் காரில் ஸ்டெப்னி போயிடுத்து. கொஞ்சம் இருங்க, இளநீர் வந்து வாங்கி தரேன், குடிச்சிட்டு கொஞ்சம் உட்காந்துருங்க, ஸ்டெப்னி மாற்றிக்கிறேன் சொன்னேன். பார்த்தியா, அப்படிதான் இங்கே அழகாக சொன்னால் மட்டும் கோவம் வருது. எதுலையான ஒரு பூர்ணம் இருக்குதா, எதுனாலும் ஒரு சரி இருக்குதா இங்கே அப்படின்னு சொல்லிட்டா. இளநீர் தான் நல்லா இருக்குது இந்தியாவில், இது ஒன்றா மாறாதது அப்படின்னு சில்லுன்னு கொஞ்சம் இளநீர் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தான். அவன் பால்ராஜ் வந்து அந்த ஸ்டெப்னியை மாற்றிட்டு திருப்பியும் மடத்துக்கா எங்கே போகணும் அப்படின்ட்டான். மடத்துக்கெல்லாம் இல்லை, ஹோட்டலுக்கு தான். முதல்ல ஹோட்டலுக்கு போயாகணும், வயிறு ரொம்ப ஷார்ட் ஆகணும், அப்புறம் கை கால் அலம்பிக்கணும், கை கால் கழுவிக்கணும், அதுக்கப்புறம் தான். இல்லை, இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து பெரியவா வந்து கிளம்பிடுவா அப்படி. அது கிளம்பினா நாளைக்கு சேர்த்துட்டா போகுது அப்படின்னு சொன்னேன். ஆனால் மனைவிக்கு கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் கணவர் அஸ்வினத்தை எப்படி இருந்தாலும் நாளைக்கோ நம்ம செய்யக்கு தான் போகிறோம், அவரோட என்ன வாக்குவாதம்னு சொல்லிட்டு அவள் பேசாமல் இருந்தாள். அங்கே வந்து அந்த ஹோட்டலையும் அந்த பாத்ரூமையும் கற்பம் வச்சு இருக்குது, ஒரே அழுக்கு டவல் வச்சுக்குது, இது என்ன இந்தியா இது என்ன அவன் கத்தின்ண்டே இருந்து. அவனுக்கு ஒன்றும் பொறுக்க முடி போகல. ஏங்க நாங்கள் இந்த ஹோட்டலையும் இந்த ஹோட்டலில் கற்பாம்பூச்சி ஓடுறதா பள்ளி ஓடுறதான்னு பார்க்க வந்தோம். நம்ம வந்தது நம்ம ஆதிசங்கர பகவத்பாதாவில் நம்ம சேவிக்கிறதுக்கோசரம் நம்ம வந்திருக்கோம். இதெல்லாம் என்னத்துக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு
சுத்தமே இல்லையே. சுத்தங்கிறது இருந்தால் தானே எதானே பணமும் காசும் இந்த நாடு மாறும். சுத்தமே இல்லைங்க அப்படின்னு மறுபடியும் புலம்பிட்டே இருந்து. அப்போது பாலராஜ் வந்தான். போகலாமாங்களா சொல்லிட்டு, சரி வந்துட்டாங்க நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறிண்டு டாக்ஸியில் ஏறிண்டு அங்கே போய் வரிசையில் நின்றுட்டு அங்கே கிட்டக்க சங்கர பகவத்பாதா கிட்டக்க போகிட்டு அவளுக்கு கல்ல மலை 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 ஜலம் வந்துட்டு வழிஞ்சு பட்டு புடவையிலலாம் அந்த தண்ணி ஒழுகி சொட்டு சொட்டுன்னு தெறிக்கிறது. குலுங்கி 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 அழறா. இந்த பார்த்த உடனே ஜெயிக்கிறா. உன் கஷ்டம் எதுவானாலும் தீருமா, ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆப்பிள் பழம் கொஞ்சம் பூ மாலை எல்லாம் கொடுத்து அவளை சமாதானப்படுத்திட்டு, என்ன சமாச்சாரம் கேட்குறேன். எங்களுக்கு 12 வயசில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் நான் இவர் 3 பேர் அமெரிக்காவில் தான் இருந்தோம். இவர் ரொம்ப ஏதோ கோச்சிட்டே பையனை. அவன் இவரோட இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வெள்ளை கிளம்பி போனான். ஏதோ விளையாட்டுக்கு போகிறான், குழந்தை கொஞ்ச நாள் கழிச்சு வந்துடுவான் அப்படின்னு பார்த்தா 3 வருஷங்களாம தேடுறோம் என் குழந்தை காணும். அவன் இருக்கானா, உயிரோடு தான் இருக்கானா, இல்லை செத்து போயிட்டானா அதுவும் தெரியல. எல்லா இடங்கள்லையும் தேடியாச்சு. கடைசியாக இங்கே சங்கர பகவத்பாதாள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி நம்ம குறைய சொல்லி அழலாம். ஏதாவது ஒரு நல்லது கிடைக்குமான்னு பார்க்கலாம், இல்லை மனசாக சமாதானமாகும்னு வந்திருக்கோம். அதுக்கும் இவருக்கு அந்த பக்தியெல்லாம் கிடையாது. அதனால் இவர் ரொம்ப கோபமாகவே இருக்கிற வந்தத்துலேருந்து அப்படின்னு சொல்லி அழறான். அவர் அன்பாயிடுவேன், கவலைப்பட வேண்டாம், உன் காவல் நீங்கிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். அங்கே விஜயேந்திர சுவாமிகள் வரேன். இந்த பையன் கல்யாணம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சிரிக்கிறேன். சிரித்த உடனே என்ன சிரிக்கிறேங்க, நானா எவ்வளோ பெரியவன், என்னவா நீ ஒரு ஆன்மா, ஒன்றுவா நான் ஒரு ஆன்மா, நான் என்ன உங்காலில் பண்ணி விடணும் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்லிட்டு, சக்தியும் சிவனும் ஒன்று தான், உங்கள் பௌதிகம் என்ன சொல்கிறது இதை பற்றிக்கு அப்படின்னு கேட்குறேன். என் பௌதிகம் என்ன சொல்கிறதுன்ற பற்றி உங்களுக்கு என்ன, நீங்கள் என்னமோ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்க பாருங்க, அதுதான் நிஜம்னு வாதிக்க பாருங்க அப்படின்னு ஏதோ ஆரம்பிக்கிறேன். அச்சோ இங்கே இவர் இந்த வாக்குவாதத்துக்கு தொடங்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கை கூப்பிட்டு அவர் அழைச்சிட்டு கிளம்பிடுறார். கிளம்பி கொஞ்சம் தூரம் போய் வாசப்படிக்கிட்ட போச்சு. மாமி மாமி கொஞ்சம் நிமிஷம் நில்லுங்கோ அப்படின்னு ஒரு குரல் கேட்குறது. அப்போ அந்த சிப்பந்தி ஒருத்தர் ஓடி வர, அவர் கையில் 15 வயசுக்கு ஒரு குழந்தை நின்றுட்டுருக்கான். அம்மா பா அப்படின்னு கூப்பிட்றான். அந்த குழந்தை அது பாகீரதியுடைய தொலைஞ்சு போன குழந்தை, 3 வருஷங்களுக்கு முன்னால். அப்போது அவளுடைய கணவன் சொல்கிறான், சினிமா ட்ராமாவில் வர மாதிரி தொலைஞ்சு போன குழந்தை என்ன திரும்பியா வருவா அப்படின்னு நான் கேட்டேன். கடவுள் அப்படிங்கிறது நிஜம், கடவுள் அப்படிங்கிறது உண்மை. நம்ம கஷ்டங்களை அவர் பார்க்காம இல்லை, அவர் இடத்துல நாம் உண்மையாகவே பக்தி வச்சு மனப்பூர்வமாக அவரை வணங்கினோம்னா நம்ம கஷ்டங்களை அவர் தீர்ப்பாருங்கிறது உறுதியிலும் உறுதி. இதை நான் தெரிஞ்சுட்டேன் பாகீரதி, இனிமேல் நான் உன்னை குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த குழந்தையும் அழைச்சிட்டு மகாபெரியவாளே விஜயேந்திர சுவாமிகளை எல்லாரையும் நல்லா வணங்கிட்டு பக்தியோட மனைவியை ரொம்ப பாசத்தோடு அனுப்பிச்சிட்டு குழந்தைய இன்னொரு பக்கம் அனுப்பிச்சிட்டு சந்தோஷமாக ஊருக்கு போனாராம் அந்த சிவசங்கர். இது உண்மையாகவே நடந்த விஷயம். இது கதையோ கட்டுரையோ இல்லை. 3 வருஷங்களுக்கு முன்னாடி தொலைஞ்சி போன குழந்தை இவரை தரிசனம் பண்ண நாய்க்கும் கிடைக்க வேண்டிய அவசியம் என்ன? இது மிராக்கள் இல்லையா? நம்ம அவரை போய் தரிசனம் பண்ணாட்டாலும் இருக்கிற இடத்துலேருந்து ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஆதி பகவத் பாதாள் அவர்களே, சங்கராச்சாரியார் அவர்களே, பெரியவாளே உங்களை சரணம் அடைகிறேன். என்னுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் நீக்கி விடுங்கோ, நீங்கள் மனசுங்களுக்கெல்லாம் நல்ல நிம்மதியை கொடுங்கோ அப்படின்னு வேண்டின்றோமானால்
நம்ம எப்பேற்பட்ட குறையில் எப்பேற்பட்ட துக்கத்தில் வாழவே வாழாது அப்படின்னு நினச்சி வருந்தின்றிருக்கிற வேதனையிலேருந்தெல்லாம் சத்தியமாக நமக்கு விடுதலை ஏற்பட்டு நல்ல முறையில் தீர்வு கிடச்சி நாம் எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது நிச்சயத்திலும் நிச்சயம். இந்த பதிவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் செல்லில் படித்தேன். அவர் சொன்னது எனக்கு மனசை ரொம்ப கவர்ந்தது. ரொம்ப உருக்கமாகவும் அவர் என்னை விட ரொம்ப அற்புதமாகவும் அவர் சொன்னார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதில் அதை பதிவு பண்ணுறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லோரும் கவலை இல்லாத நிம்மதியாக தூங்கணும், எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழணுங்கிற ஆசையில் தான் நான் இந்த பதிவை இதில் கொடுத்துருக்கேன். இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க.